சாந்தி. 8/8/2024. சாரம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை, ஆசிரியர், சத்குரு என்கின்ற 3 வார்த்தைகளையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் பல சிறப்பியல்புகளை விருத்தி செய்து கொள்வீர்கள். ஏன் அப்படி சொல்றார் பாபா? தந்தை, ஆசிரியர், சத்குரு. மூன்று வகையான ஆக்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு 3 வகையான பண்புகள் கிடைக்கும். அப்போதான் பாபா சொல்கிறேன், அவங்களுடைய உறவு முறை உலகத்திலே நாங்கள் உறவு தந்தையோட பெற்றுக்கொள்கிற பேர் வித்தியாசமானது, டீச்சர்கிட்ட பெற்ற பேர் வித்தியாசமானது, சத்குருட்ட நாங்கள் பெறுற பேர் வித்தியாசமானது. அந்த 3 வகையானது முறால் தான். ஆனால் அப்படி நாங்கள் 3 வித்தியாசமான உறவு முறை நினைக்கிறதன் மூலம் உங்களுக்கு வித்தியாசமான சிறப்பியல்பு அல்லது பண்பு கிடைக்கும். அதான் சொல்கிறார் பாபா. கேள்வி: எந்த குழந்தைகள் தொடர்ந்தும் ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன் கணக்கான வருமானத்தை சேகரிக்கிறார்கள்? இந்த குழந்தைகள் பதில்: ஒவ்வொரு அடியிலும் சேவைக்காக தொடர்ந்தும் முன்னேறுபவர்களே பல மில்லியன் கணக்கான வருமானத்தை தொடர்ந்தும் சேகரிக்கிறார்கள். நீங்கள் பாபாவின் சேவையில் அடியெடுத்து வைக்காதவிடின் நீங்கள் எவ்வாறு பல மில்லியன்களை பெறுவீர்கள்? சேவை உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்களை கொடுக்கிறது. இதனூடாகவே நீங்கள் பல மில்லியன்களை உடையவர்கள் ஆகுகின்றீர்கள். பல மில்லியன்களை பெறறதுக்கு வழிமுறை சேவை என்று பாபா சொல்றார். 2வது கேள்வி: எந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதனால் நீங்கள் அனைவருக்கும் நன்மை அளிப்பவராக முடியும்? என்ன ரகசியம்? பதில்: இதுவே அனைவருக்குமான ஒரே கடை. எல்லா சாமானும் இந்த கடையில் தான் வாங்கலாம். இந்த ரகசியத்தை பாபா குழந்தைகளாய் எங்களுக்கு கூறியுள்ளார். நிச்சயமாக அனைவரும் இங்கு வர வேண்டும். இது மிகவும் ஆழமான ரகசியம். இந்த ரகசியத்தின் அர்த்தத்தை அறிந்துள்ள குழந்தைகள் மாத்திரமே அனைவருக்கும் நன்மை அளிப்பவர்களாக ஆக முடியும். ஓம் சாந்தி. பாபாவே எங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் மற்றும் எங்களுடைய சத்குருவும் ஆவார் என்பது ஆன்மீக தந்தையின் ஒவ்வொரு ஆன்மீக குழந்தைகளுக்கும் தெரியும். இது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை அறிந்திருந்த பொழுதிலும் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகிறீர்கள். இங்கு அமர்ந்திருப்பவர்களுக்கு இது தெரியும். ஆனாலும் அவர்கள் அதை தந்தை, ஆசிரியர், சத்குரு என்றதை மறந்து விடுகிறீர்கள். இங்கே அமர்ந்திருப்பவர்களுக்கு இது தெரியும். ஆனாலும் அவர்கள் அதை மறந்து விடுகிறார்கள். உலக மக்களுக்கு இது முற்றிலும் தெரியாது. தந்தை கூறுகிறார், இந்த 3 வார்த்தைகளையும் நினைவு செய்யுங்கள். உங்களாலே பெருமளவு சேவையை செய்ய முடியும். மக்கள் பலரும் கண்காட்சிகளிலும் அருங்காட்சியகங்களிலும் உங்களிடம் வருகிறார்கள். பல நண்பர்களும் உறவினர்களும் உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். எவராவது வரும்பொழுது நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். என்ன விளங்கப்படுத்தணும்? கடவுள் என்று அழைக்கப்படுபவரே பாபா. அவரே ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். என்ன கதைச்சு கொள்வாங்க பாபா பாபாண்டு. அப்போ யாருன்னு யோசிப்பாங்க. அதுதான் யாரு பாபா சொல்லட்டான். நீங்கள்
நீங்கள் இதை நினைவு செய்தால் அதுவும் நன்றே. நீங்கள் வேறு எவரையும் நினைவு செய்ய கூடாது. நீங்கள் வேறு எவரை பற்றியும் இவ்வாறு கூறவும் முடியாது. நீங்கள் பாபாவே தந்தையும் ஆசிரியரும் மற்றும் சத்குருவும் ஆவார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இது மிகவும் இலகுவானது. எவ்வாறாயினும் தங்களுடைய புத்தி இந்த 3 வார்த்தைகளையும் கிரகிக்க இயலாதவாறு அத்தகையதோர் கல்லு புத்தியை சிலர் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவற்றை மறந்து விடுகிறார்கள். பாபாவை எல்லையற்ற தந்தை என்பதனால் அவர் எங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுகின்றார். அவர் எல்லையற்ற தந்தை ஆதலால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பார். தேவர்கள் எல்லையற்ற ஆஸ்தியை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்தளவேனும் நினைவு செய்தால், திருப்பி திருப்பி பாபா இந்த விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்றார். என்ன விஷயம்? உங்களால் வீட்டிலும் கூட பெருமளவு சேவையை செய்ய முடியும். இந்தளவேன நினைவு செய்தால் உங்களால் வீட்டிலும் கூட பெருமளவு சேவையை செய்ய முடியும். எவ்வாறாயினும் இந்த அளவை கூட மறந்து விடுவதனால் உங்களால் எவருக்கும் எதையும் கூற இயலாதுள்ளது. இத தந்தை ஆசிரியர் சத்குரு, நீங்கள் முழு கல்பத்திலும் அதனை மறந்து விட்டதனால் நீங்கள் இதனை மீண்டும் மீண்டும் மறந்தும் விடுகிறீர்கள். இப்பொழுது தந்தை இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். உண்மையிலே இந்த ஞானம் மிகவும் எளிமையானது. ஆனால் நினைவு யாத்திரை மூலம் முழுமை அடைவதற்கு முயற்சி தேவை. பாபா எங்களுடைய தந்தை, தந்தையே தூய்மையாக்குபவர் ஆதலால் அவர் எங்களுக்கு கற்பித்தல்களை கொடுப்பதுடன் எங்களுக்கு ஒரு ஆஸ்தியையும் கொடுத்து எங்களை தூய்மையானவர்கள் ஆக்குகிறார். அவர் கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். நீங்கள் பாபாவின் சேவையில் அடியெடுத்து வைக்காதவுடன் எவ்வாறு நீங்கள் பல மில்லியன்களை பெறுவீர்கள்? சேவை செய்வதனால் மாத்திரமே உங்களால் பல மில்லியன்களை உடையவர்களாக முடியும். சேவை மாத்திரமே ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்களை கொடுக்கிறது. சேவை செய்வதற்கு சகல இடங்களிலிருந்தும் குழந்தைகள் ஓடி வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் பல அடிகளை எடுத்தும் வைக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமே பல மில்லியன்களை பெறுவார்கள். புத்தியும் கூறுகிறது, சூத்திரர்கள் முதலில் பிராமணர்கள் ஆக்கப்பட வேண்டும். நீங்கள் அவர்களை பிராமணர்களாக ஆக்காது விடின் அவர்கள் என்னவாக ஆகுவார்கள்? சேவையானது தேவைப்படுகிறது. குழந்தைகளுக்கு சேவை செய்திகள் கூறப்படுவதனால் அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். சேவையினூடாகவே நீங்கள் பல மில்லியன்களை பெற்றுள்ளீர்கள். உலகில் வேறெவருக்கும் தெரியாத இந்த ஒரு விடயத்தை அவர்களுக்கு கூறுங்கள். எல்லையற்ற தந்தையே தந்தை, ஆனாலும் அவரை எவருக்குமே தெரியாது. அவர்கள் தொடர்ந்தும் தந்தையாகிய கடவுளே என்று கூறுகிறார்கள். அவரே ஆசிரியரும் ஆவார் என்பது எவருடைய புத்தியிலும் இல்லை. ஒரு ஆசிரியர் எப்பொழுதும் மாணவர்களினாலே நினைவு கூறப்படுகிறார். நன்கு கற்காதவர்கள் கல்வி அறிவற்றவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். பாபா கூறுகிறார், பரவாயில்லை. என்ன பரவாயில்லை? நீங்கள் எதையும் கற்காதிருந்தாலும் பரவாயில்லை. உங்களால் குறைந்தபட்சம் நீங்கள் சகோதரர்கள் என்பதையாவது புரிந்து கொள்ள முடியும். எங்களுடைய தந்தை எல்லையற்றவர். தந்தை ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு வருகின்றார். அவர் அதை பிரம்மாவினூடாகவே செய்கிறார். எவ்வாறாயினும் மக்கள் இதனையும் புரிந்து கொள்வதில்லை. கடவுள் ஒருபொழுதும் வந்துராதவிடின் அவர்களின் அவரை கூவி அழைக்கப் போகிறார்கள். என்னண்டு? ஓ விடுதலை அளிப்பவரே வாருங்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். அவர்கள் தூய்மையாக்குபவரை நினைவு செய்வதனால் சமய நூல்களையும் கற்கிறார்கள். அவர்களின் யாத்திரை செய்கிறார்கள். அவர் அங்கு அமர்ந்திருக்கிறாரா?
கடவுளே தூய்மையாக்குபவர் ஆதலால் கங்கையிலே நீராடுவதால் எவ்வாறு இவராவது தூய்மையாக முடியும் என்பதை எவருமே புரிந்து கொள்வதில்லை. எவ்வாறு சுவர்க்கத்துக்கு எவராவது செல்ல முடியும்? அவர்கள் இங்கே பிறக்கவே வேண்டும். புதிய உலகத்துக்கும் பழைய உலகத்துக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகம் சத்திய யுகம் என்று அழைக்கப்பட முடியாது. இது இப்பொழுது கலியுகம். மனிதர்கள் முழுமையான கல்லு புத்தியை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறிதளவு சந்தோஷத்தை கண்டவுடன் இதுவே சுவர்க்கம் என்று நினைக்கிறார்கள். இதை தந்தை மாத்திரமே விளங்கப்படுத்துகிறார். அவர் உங்களை அவமதிக்கவில்லை. தந்தை உங்களுக்கு கற்பித்தலை கொடுப்பதுடன் அனைவருக்கும் சத்கதியை அருள்கிறார். கடவுளை தந்தை ஆதலால் நீங்கள் நிச்சயமாக கடவுளிடமிருந்து இதனையாவது பெற வேண்டும். பாபா என்கின்ற வார்த்தையானது நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆஸ்தி நறுமணத்தை பொறுகின்ற வகையில் உள்ளது. உங்களுக்கு எத்தனை தாய் வழி தந்தை வழி மாமன் போன்றவர் இருப்பினும் நீங்கள் அவர்களிடமிருந்து ஒரு ஆஸ்தி நறுமணத்தை பெறுவதில்லை. நீங்கள் அகநோக்குடையவர்களாகி தந்தை கூறுவது சரியே என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். இத யாரும் உங்களுக்கு ஒன்று தரமாட்டாங்க. இந்த பாபான்னு சொன்னாவது அந்த உணர்வு மட்டும்தான் உங்களுக்கு சொத்து வந்து கொடுக்கும். இதை நீங்கள் அகநோக்கில் இருந்து உணர்ந்து கொள்ளணும், உணரணும். ஒரு குருவுக்கு சொத்து இருப்பதில்லை. அவர் தனது வீட்டையும் குடும்பத்தையும் துறந்து விட்டார். நீங்களோ விகாரங்களை துறந்து விட்டீர்கள். தாங்கள் தங்களுடைய வீடுகளையும் குடும்பங்களையும் துறந்து விட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். நீங்களோ முழு உலகின் விகாரங்களையும் துறந்து விட்டதாக கூறுகிறீர்கள். புதிய உலகுக்கு செல்வது மிக இலகுவானது. இலகா இலகா இலகில்லையா? இலகானதுன்னு பாபா சொல்றாரு. நாங்கள் தமோபிரதான் உலகமாகிய பழைய உலகம் முழுவதையும் துறக்கிறோம். சத்திய யுகமே புதிய உலகம். நிச்சயமாக புதிய உலகம் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அனைவரும் அதை நினைவு செய்கிறார்கள். புதிய உலகம் சுவர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த மக்கள் அவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதற்காக அதை சொல்லுகிறார்கள். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. புதிய உலகம் சொல்றாங்க, ஆனால் அது ஏனென்று விளங்கி கொள்ளாம சொல்றாங்க. தந்தை குழந்தைகளாக உங்களுக்கு கூறுகிறார், முதலில் நீங்கள் இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். பாபா உங்களுடைய தந்தையும் ஆசிரியரும், அத்துடன் உங்களுடைய சத்குருவும். அவர் அனைவரையும் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்வார். இரு வார்த்தைகளே இருக்கின்றது, மன்மனாபவ. அதில் அனைத்தும் அடங்கியுள்ளது. எவ்வாறாயினும் நீங்கள் அதை கூட மறந்து விடுகிறீர்கள். இத மன்மனாபா. உங்கள் புத்தியில் நீங்கள் தொடர்ந்து நினைவு செய்வது என்ன என்பதை ஒருவராலும் ஒரு பொழுதும் கூட கூற முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யாருக்கும் சொல்லலாது. இல்லாதவிடின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்த ஸ்திதியில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதையும் அது எவ்வளவு நேரத்துக்கு என்பதையும் உங்களால் எழுத்திலே கொடுக்க முடியும். உங்களாலே சொல்லலாம இருக்கான், இல்லாட்டி எழுதி சொல்லட்டாம். பாபா சொல்றாரு, நீங்கள் தந்தைக்கும் ஆசிரியருக்கும் சத்குருவுக்கும் முன்னிலையிலே அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதனால் நீங்கள் அவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். ஒரு மாணவன் தனது ஆசிரியரை மாத்திரமே நினைவு செய்வார். எவ்வாறாயினும் இங்கும் மாயை இருக்கிறாள். எங்க கிளாஸ்லயும் இருக்கிறா மாயை, இருக்கிறாள் இல்லையா? அவள் முழுமையாக உங்கள் தலையை மொட்டியெடுத்து விடுகிறாள். அவள் உங்கள் முழு ரகசியத்தை பாக்கியத்தையும் அபகரிக்கிறாள். நீங்கள் அதை பற்றி அறிந்து கொள்வது கூட இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை கோருவதற்கு வந்தீர்கள், ஆனால் நீங்கள் எதையும் பெறவில்லை. இதையே நீங்கள் கூறுவீர்கள். நீங்கள் சுவர்க்கத்துக்கு செல்வீர்கள் என்றாலும் அது அத்தகையதொரு பெரிய விடயமில்லை. நீங்கள் இங்கு வந்து ஆனால் கற்காது விடினும் சுவர்க்கத்துக்கு செல்வீர்கள். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுள்ளதனால் நீங்கள் என்னவாக ஆகுகிறீர்கள் என்பது ஒரு விடயமல்ல என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அது கற்பதாகாது. ஒருவர் சிறிதளவை கேட்டாலும் அவர் நிச்சயமாக அதனுடைய பலனை பெறுகின்றார்.
நீங்கள் கற்பதினூடாகவே ஒரு புலமை பரிசலை பெறுகிறீர்கள். நீங்களே தந்தையிடமிருந்து அதிமேலான ஆஸ்தியை கூற வேண்டியிருக்கிறதால் நீங்கள் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் கல்வியை நினைவு செய்தால் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்வீர்கள். இங்கு அமர்ந்திருக்கையில் அனைத்தும் நினைவு செய்யப்பட வேண்டும். ஆனாலும் அது கூட நினைவு செய்யப்படுவதில்லை. நீங்கள் அதை நினைவு செய்திருந்தால் நீங்கள் அதனை பற்றி பின்னர் இனியோருக்கும் கூறுவீர்கள். அனைவரிடமும் படம் இருக்கிறது. நீங்கள் ஏனையோருக்கு சிவனின் படத்தை விளங்கப்படுத்தினால் அவர் ஒருபொழுதும் கோபமடைய மாட்டார்கள். அதை நீங்கள் சொன்னீங்கன்னு யாருமே கோபிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு கூறுங்கள், வாருங்கள், எவ்வாறு சிவன் எங்களுடைய எல்லையற்ற தந்தை என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறோம். அவருடனான எங்களுடைய உறவு முறை என்ன? அவை பயனற்ற படங்களாக இருக்க மாட்டாது. அவர் கடவுள் எனவும் அவருக்கு அசரீரியானவராக இருக்க முடியும் எனவும் சிவனை பற்றி நிச்சயமாக கூறப்பட்டிருக்கும். அவர் தந்தை என அழைக்கப்படுகிறார். அவர் எங்களுக்கு கற்பித்தல்களையும் கொடுக்கிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் கற்பித்தல்களை பெறுகின்றீர்கள். ஆத்மாவே அனைத்தையும் செய்கின்றார். ஆத்மாவே ஒரு ஆசிரியராக ஆகுகின்றார். தந்தையும் இந்த இரதத்தில் பிரவேசித்து உங்களுக்கு கற்பிக்கிறார். அவர் சத்திய யுகத்தின் ஸ்தாபனையையும் மேற்கொள்கிறார். அங்கு கலியுகத்தின் பெயரோ அல்லது சுவடோ இருக்காது. மனிதர்கள் எங்கிருந்து வருவார்கள்? சேவாதாரி குழந்தைகள் நாள் முழுவதும் இந்த விடயங்களை பற்றியே சிந்திக்கின்றார்கள். சிலர் சேவை செய்யாதவுடன் அவர்களுடைய புத்தி முற்றிலும் வேலை செய்யவில்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அது இங்கு புத்துக்கள் மூடர் அமர்ந்திருப்பது போன்று இருக்கிறது. அவர்களால் தந்தையை புரிந்து கொள்ள முடியாது. தந்தையாகிய தூய்மையாக்குபவரை நினைவு செய்வதனால் மாத்திரமே நீங்கள் ஒரு ஆஸ்தியை பெறுகிறீர்கள். நீங்கள் தந்தை நினைவு செய்கையில் மரணித்தால் அவருடைய சொத்து அனைத்தையும் பெறுவீர்கள். எல்லையற்ற தந்தையின் சொத்து சுவர்க்கம். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடன் ஒரு பஜ்ஜினை கொண்டிருக்கிறீர்கள். பல நண்பர்களும் உறவினர்களும் வீட்டில் உங்களிடம் வருகை தருகிறார்கள். ஒரு நபர் மரணிக்கும் பொழுதும் அந்த நபரின் வீட்டுக்கு அவர்கள் வருகை தருகிறார்கள். நீங்கள் அவர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றாக சேவை செய்ய முடியும். ஒன்றுமில்லாட்டி பாபாசுரார் பஜ்ஜியாவது வச்சு விளங்கப்படுத்துங்கள் என்று. சிவபாபாவின் படம் மிகவும் சிறந்தது. நீங்கள் ஒரு பெரிய படத்தை வைத்திருந்தாலும் எவரும் எதையும் கூற மாட்டார்கள். யார்ட்ட படத்தை? சிவபாபாவோட படத்தை நீங்கள் எவ்வளோ பெருசாக வச்சிருந்தாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இவரை பிரம்மா என்று அவர்கள் கூற மாட்டார்கள். இவர் மறைமுகமானவர். நீங்கள் அவர்களுக்கு ஒரு மறைமுகமான வழியிலும் விளங்கப்படுத்த முடியும். சிவனின் ஒரு படத்தை வைத்துக்கொண்டு ஏனைய அனைத்து படங்களையும் அகற்றி விடுங்கள். இவரே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவுமான சிவபாபா ஆவார். அவர் புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கு வருகிறார். அவர் சங்கமயுகத்தில் மாத்திரமே வருகிறார். நீங்கள் உங்களுடைய புத்தியிலே இந்த ஞானத்தை கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு கூறுங்கள். என்ன சொல்றார் பாபா? சிவபாபாவை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், வேறெவரையும் நினைவு செய்யாதீர்கள். சிவபாபாவை தூய்மையாக்குபவர். அவரே கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் என்னை சந்திப்பீர்கள். உங்களால் மறைமுகமான சேவையையும் செய்ய முடியும். இந்த ஞானத்தின் ஊடாகவே லட்சுமியின் நாராயணனும் அவ்வாறு ஆகினார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், சிவபாபா அசரீரியானவர், எனவே அவர் எவ்வாறு வருகிறார்? ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்களும் அசரீரியானவர். ஆகவே நீங்கள் எவ்வாறு வருகிறீர்கள்? ஆத்மாக்களும் அவர்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு மேலிருந்து கீழே
வருகின்றார்கள். தந்தை இங்கு வந்து உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துகிறார். ஆனால் ஒரு இறுதியிலே அவரால் பிரவேசிக்க முடியாது. அப்படியாயின் அவர் எவ்வாறு பேசுவார்? அவர் ஒரு சாதாரண பழைய சரீரத்திலே பிரவேசிக்கிறார். இதை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழிமுறை தேவை. இன்னமும் நீங்கள் பக்தி செய்கிறீர்களா என சிலர் உங்களிடம் கேட்கிறார்கள். என்ன சொல்லுவீங்க? பதில காணோம். என்ன சொல்லுவீங்க? அவர்களுக்கு கூறுங்கள், நாங்கள் அனைத்தையும் செய்கிறோம், நீங்க செய்யலன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். செய்யலன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இப்போ நீங்க வேறு சமயம் மாறிட்டீங்களான்னு. பக்தி அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க பக்தி செய்யலேன்னு சொன்னீங்க, நீங்க வேறு சமயம் மாறிட்டீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதான் பாபா சொல்றாரோ நாங்கள் செய்கிறோம்னு சொல்லுவோம், அவ்வளோதான். நீங்கள் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனையோரை ஈடேற்றுவதற்கு எந்த முறையை பயன்படுத்துவது என்பதை பற்றியே நீங்கள் சிந்திக்க வேண்டும். எப்படி நான் சொல்லி வர எப்படி வழிக்கு கொண்டு வரலாம். நீங்கள் எவரையும் குழப்பமடைய செய்யக்கூடாது. உங்கள் குடும்பத்துடன் வீட்டில் வசிக்கையில் தூய்மையாக இருங்கள். நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா எனக்கு செய்வதற்கு எந்த சேவையும் தரப்படவில்லை. அப்படி சொன்னா உங்களால் பெருமளவிலே சேவை செய்ய முடியும். கங்கை ஆற்றின் ஓரத்தில் சென்று அமருங்கள். செய்யலைன்னா இருந்து நீங்க படிப்பீங்க. அவர்களிடம் கேளுங்கள், கங்கை நீராடுவதால் என்ன நடைபெறும்? நீங்கள் தூய்மையாகுவீர்களா? நீங்கள் கடவுளுக்கு கூறுகிறீர்கள், தூய்மையாக்குபவரை வாருங்கள், வந்துங்களை தூய்மையாக்குங்கள். ஆகவே தூய்மையாக்குபவர் அவரா அல்லது கங்கையா? அத்தகைய பல ஆறுகள் உள்ளன. தூய்மையாக்குபவராகிய தந்தை ஒரே ஒருவரே ஆவார். அந்த நீராறுகள் சதாகாலமும் உள்ளன. தந்தை உங்களை தூய்மையாக்குவதற்கு இங்கு வர வேண்டும். அவர் அதிமங்களகரமான சங்கமயுகத்தில் வந்து உங்களை தூய்மையாக ஆக்குகிறார். அங்கு தூய்மையற்றவர் எவருமே இல்லை. அதன் பெயரே புதிய உலகமாகிய சுவர்க்கமாகும். இது இப்பொழுது பழைய உலகம். இந்த அதிமங்களகரமான சங்கமயுகத்தை பற்றி உங்களுக்கு மாத்திரமே தெரியும். அதை வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. சேவைக்காக பல வகையான வழிமுறைகளை தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். மூடராகாதீர்கள். அமரநாத்திலே செய்திகளை சுமக்கின்ற புறாக்கள் உள்ளது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த புறா கடவுளின் செய்தியை மேலிருந்து சுமந்து வரும் என்பது அல்ல. அவற்றில் கால்களிலே கட்டப்பட்டுள்ள செய்திகளை சுமந்து செல்வதற்கு அவை பயிற்றப்பட்டிருக்கின்றது. அதை செய்வதனால் புறாக்கள் உண்பதற்கான விதைகளை அது இலகுவிலே பெறும். சாப்பாடு கிடைக்கும் அதுக்கு. ஆகவே அவை அலைந்து தெரிய தேவையில்லை. நீங்களும் இங்கு விதைகளை பெறுகிறீர்கள். நீங்கள் உங்கள் புத்தியில் உலக ராஜ்யத்தை கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் இங்கே பெறுகின்றீர்கள். அவை அங்கு விதைகளை பெறலாம் என்று எண்ணுவதனால் அது அவற்றுக்கு வழக்கமாகிவிட்டது. எது? அந்த புறா. நீங்கள் உயிர் வாழ்பவர்கள். நீங்கள் அழிவற்ற ஞான ரத்தினங்களாகிய விதைகளை பெறுகிறீர்கள். சிட்டுக்குருவி கடலை பருகி வெற்ற செய்ததென்று சமய நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அத்தகைய பல கதைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அப்படி சொன்னோன்னா மக்கள் சொல்வார்கள், அது உண்மை, அது உண்மை என்று. அப்படி நடக்குமாண்டா ஓமன்னு சொல்லுவாங்க. தேவர்கள் கடலிலிருந்து வெளிப்பட்டதாகவும் அவர்கள் தட்டு நிறைந்த ரத்தினங்களை தங்களுடன் கொண்டு வந்ததாகவும் பின்னர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறுவார்கள், அது உண்மை. எவ்வாறு கடலில் இருந்து தேவர் வெளிப்பட முடியும்? மனிதர்களோ அல்லது தேவர்களோ கடலினுள் வசிக்கிறார்களா?
அவர்கள் இதையும் புரிந்து கொள்ளவில்லை. பிறவியாக அவர்கள் வாசித்துள்ளவை கற்றுள்ளவை அனைத்தும் பொய்யானவையாகவே இருந்து வந்திருக்கின்றன. இதனாலேயே கூறப்பட்டுள்ளது மாயை பொய். உலகில் உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கிறது. பொய்களை கூறுவதனால் அவர்கள் ஏழைகளாகிவிட்டார்கள். நீங்கள் அத்தகைய சாதுரியத்துடன் விளங்கப்படுத்தினாலும் பலரினுளும் ஒரு கைப்பிடி அளவினரின் புத்தியில் மாத்திரமே அது பதிகிறது. இது மிகவும் இலகுவான ஞானமும் இலகுவான யோகமும் ஆகும். நீங்கள் தந்தையையும் ஆசிரியரையும் சத்குருவையும் நினைவு செய்யும் பொழுது சொன்னார் பாபா முதல்ல சாராம்சத்தில் சொன்னாரே, அவர்களுடைய சிறப்பெயல்கள் உங்கள் புத்தியிலே பிரவேசிக்கிறது. நீங்கள் உங்களையே சோதிக்க வேண்டும். என்ன சோதிக்கணும்? நான் பாபாவை எல்லா நேரமும் நினைவு செய்கிறேனா அல்லது எனது புத்தி வேறு திசைகளிலே செல்கிறதா? இப்பொழுது உங்களுடைய புத்தி புரிந்துணர்வை பெறுகிறது. அத்தகைய இனிமையான விடயங்களை தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அவர் உங்களுக்கு வழிமுறைகளையும் காட்டுகிறார். நீங்கள் இருந்து ஏனையோருக்கு விளங்கப்படுத்தினால் அவர்கள் உங்களுடைய எதிரியாக மாட்டார்கள். நீங்கள் சொல்லாபடி எத்தனை அவங்க விளங்காமல் இருக்கிறாங்க பாபா சொல்கிறார். சிவபாபா மாத்திரமே உங்கள் தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அவரை நினைவு செய்யுங்கள். விளங்கப்படுத்துவதற்கு வழிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் சதா உங்களிடம் பிரம்மாவின் படத்தை பற்றி கேட்கிறார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் சிவனின் படத்தை அவமரியாதை செய்ய மாட்டார்கள். அது எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் அவரே ஆத்மாக்களின் தந்தை ஆவார். ஆகவே தந்தை நினைவு செய்யுங்கள். பலரும் அதிலிருந்து நன்மையை பெற முடியும். அந்த ஒரே ஒருவரை நினைவு செய்வதனால் என்ன சொல்லுவீங்க? நினைவு செய்வதனால நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவராக ஆகுவீர்கள். அவரை அனைவருக்கும் தந்தை ஆவார். ஒரே ஒருவரை தவிர எவரின் நினைவும் இருக்கவே கூடாது. ஏனைய அனைவரிடமிருந்தும் உங்களை துண்டித்து ஒரே ஒருவருடன் மாத்திரம் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இவையே ஏனையோர்களுக்கு நன்மை அளிப்பதற்கான வழிமுறை. இது மற்ற ஆளிலிருந்து உங்களை துண்டித்து அந்த ஒரே ஒருவருடன் இணைச்சு கொண்டு நினைவு செய்து தான் மற்ற ஆளுக்கும் உங்களால் நன்மை செய்ய முடியும். உங்களால் தந்தை நினைவு செய்ய இயலாதபடி நீங்கள் எவ்வாறு தூய்மையாவீர்கள்? உங்களால் வீட்டில் பெருமளவு சேவையை செய்ய முடியும். நீங்கள் பல நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டுகொள்வீர்கள். பல்வேறு வழிமுறைகளை உருவாக்குங்கள். என்னத்துக்கு பாபாண்டி குறைய சொல்லிட்டு இருக்கார். சேவைக்கு ஒவ்வொருத்தரையும் எப்படி நாங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு எப்படி இது செய்கிறதுன்ற வழிமுறை உருவாக்குறது. நீங்கள் பலருக்கும் நன்மை அளிக்க முடியும். ஒரே ஒரு கடையே உள்ளது, வேறு எந்த கடைகளும் கிடையாது. ஆகவே அவர்கள் வேறு எங்கு தான் செல்வார்கள்? எல்லாரும் இங்கே தான் வரணும். வர வைக்கிறதுக்கு நீங்கள் சில சுவாரஸ்யமான விடயங்களை அவங்களுக்கு கடையில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒன்றில் மலிவாக கிடைச்சா போவாங்க. இல்லைன்னு சொன்னால் ஏதாவது வித்தியாசமான பொருள் இருந்தால் போவாங்க. அப்போ இந்த கடையில் ஏதாவது வித்தியாசமாக இருக்குன்னு உணர்ந்தால் தான் அவங்க வருவாங்க. அதில் ஒன்றில் வைப்ரேஷன் இழுக்கணும், உணர்வில் இழுக்கணும், உங்களுடைய சக்தி இதாவது அவங்கள இருக்கணும் தான் பாபா சொல்கிறார். இங்கே தான் போவாங்க, இங்கே தான் வரணும். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு
உங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகிறார். மீத்தே மீத்தே वाणी बाप दादा को नमस्ते. ஓகே, தாரணைக்குரிய சாரம்சம் 1. வீட்டிலே அனைவருடனும் உங்கள் குடும்பத்துடனும் மிகவும் சாதுரியமாக நடந்து கொள்ளுங்கள். எவரையும் குழப்பமடைய செய்யாதீர்கள். இந்த வசனத்தை நல்லபடியாக பிடிச்சி வச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் எப்படி சாதுரியமாக நடக்கிறதுன்றதை படித்து கொள்ள மாட்டாங்க. குழப்பமடைய செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? பேசாமல் இருப்பாங்க. அது பாபா சொல்லலை. எல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்யணும், ஆனால் புத்திசாலித்தனமாக செய்யணும். நிச்சயமாக தூய்மையாகுங்கள். வீட்டில் அனைவருடனும் உங்கள் குடும்பத்துடனும் மிகவும் சாதுரியமாக நடந்து கொள்ளுங்கள். எவரையும் குழப்பமடைய செய்யாதீர்கள். நிச்சயமாக தூய்மையாக ஆகுங்கள். 2வது, அந்த ஒரே ஒரு தந்தையிடமிருந்து அழிவற்ற ஞான ரத்தினங்கள் என்ற விதைகளை பெற்று உங்கள் புத்தியை நிறைத்து கொள்ளுங்கள். மாமா சொல்றார், புறாவுக்கே சாப்பாட்டுக்காக அது செய்தியை கொடுக்குதா சொன்னார் தானே. புறா சாப்பாட்டுக்காக மீன்ஸ் தனக்கு இந்த செய்தியை காலை கட்டிக்கிட்ட கொண்டு கொடுத்தா தனக்கு விதை தருவினம் பண்ணதால் அது போயிட்டு செய்யுதாம் அந்த பணியை. இப்போ உங்களுக்கும் பாபா சொல்ல ரத்தினத்தாளன் புத்தியை நிறைச்சி நீங்கள் கொடுக்கணும். அது ஒரே ஒரு தந்தையிடமிருந்து அழிவற்ற ஞான ரத்தினம் என்ற விதைகளை பெற்று உங்கள் புத்தியை நிறைத்து கொள்ளுங்கள். உங்கள் புத்தி அலைபாய்வதை அனுமதிக்காதீர்கள். ஒரு தூதுவன் ஆகி அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுங்கள். அதன் விதையை நிறைச்சி வச்சாதான் செய்தியை கொடுக்க முடியும். ஒரு சந்தர்ப்பங்கள் நீங்கள் நிறைய பேரை சந்திப்பீங்க, ஒருத்தர் இங்கே போவீங்க, அப்போ அவைகளுக்கு எப்படி நாங்கள் இதை கொடுக்கலாம் யோசித்து புத்தி வழிமுறைகளை உருவாக்கணும். ஆசீர்வாதம், நீங்கள் எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய மனோபாவத்தை கொண்டிருப்பதன் மூலம் சகல பற்றுகளிலிருந்தும் விடுபட்டு உண்மையான ராஜரிஷி ஆகுவீர்களாக. நீங்கள் எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய மனோபாவத்தை கொண்டிருப்பதன் மூலம் சகல பற்றுகளிலிருந்தும் விடுபட்ட உண்மையான ராஜரிஷி ஆகுவீர்களாக. ஒரு ராஜரிஷி என்றால் ஒரு ராஜ்யத்தை கொண்டிருப்பவர், மறுபுறம் ஒரு ரிஷி என்றால் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருப்பவர் என்ற அர்த்தம். ராஜ்யம் மற்றும் எல்லையற்ற விருப்பமின்மை. தனக்காகவும் இன்னொரு நபருக்காகவும் ஏதாவது பொருளுக்காகவும், தனக்காகவும் இன்னொரு நபருக்காகவும் ஏதாவது பொருளுக்காகவும் உங்களுக்கு ஏதாவது பற்றிருந்தால் உங்களால் ஒரு ராஜரிஷியாக ஆக முடியாது. சிறிதளவேனும் பற்றின் எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள், சிறிதளவேனும் பற்றின் எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள் தமது பாதங்களை 2 படகுகளில் வைத்திருப்பார்கள். என்ன நடக்கும் உங்க நிலைமை? பக்தியில கூட பிடிக்காத இருக்கு தெரியுமா? அவர்கள் இங்கேயும் இருக்க மாட்டார்கள், அங்கேயும் இருக்க மாட்டார்கள். எனவே ஒரு ராஜரிஷி ஆகுங்கள். எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருங்கள். அதாவது வேறு எவருக்குமன்றி ஒரே ஒரு தந்தைக்கு சொந்தமாக ஆகுங்கள். இந்த
இந்த பாடத்தை உறுதியானது ஆக்குங்கள். என்ன பாடம்? சண்டே பாபா என்ன சொன்னார்? பாபா எனக்குரியவர், நான் பாபாக்குரிய. இந்த பாடம் தான் பாபா திருப்பி திருப்பி சொல்றார். அதுக்கு புத்தி அங்கே எங்களிடமும் அலைஞ்சு பாயக்கூடாது. அப்படின்டா நீங்கள் 2 தோணியில் கால் வச்ச மாதிரி. ஸ்லோகம்: கோபம் என்பது சுயத்தையும் மற்றவர்களையும் எரிக்கும் நெருப்பின் வடிவம். அவ்யக்த சிக்னல் ஃபோன் இருக்குதாங்க. கோபம் என்பது சுயத்தை மற்றவர்களை மெரிக்கும் நெருப்பின் வடிவம். அவ்யக்த சமிச்சை: எப்பொழுதும் அன்பான புத்தியை கொண்டவர்கள் மனதில் ஸ்ரீமத்துக்கு எதிரான வீணான அல்லது பாவகரமான எண்ணங்களை எதுவுமே கொண்டிருக்க முடியாது. அத்தகைய அன்பான புத்தியை கொண்டவர்கள் வெற்றி ரத்தினங்கள் ஆகுவார்கள். சரீரதாரிகள் மீது எவ்வகையிலும் அன்பு வைக்காதீர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் விவாகரத்து புத்தியுடையவர்களின் வரிசையிலேயே வருவீர்கள். பாபா அதைத்தான் இப்பயும் சொல்கிறார். என்ன, உங்களோட புத்தி இங்கே இருக்குது, இந்த சோதித்து பார்க்க சொல்லி யோகம் செய்யும் பொழுது, இன்னும் செய்யும் பொழுது, அல்லது எனக்கு எண்ணத்தை நோக்கி இருக்கப்படுது, எதை பற்றி நீ ஈர்க்கப்படுது சோதித்து பார்த்தீங்களா? எதை பற்றி இருக்குது? நடக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை பெறவர்களுக்கும் சிலருக்கு கடந்த காலங்கள், நடந்து முடிந்த விஷயங்கள், நடந்து போன சம்பவங்கள். இப்போ எவ்வளோ நேரம் நான் அவன்கிட்ட நினைவு செய்கிறேன், பாபா நினைவு செய்கிறேன் தான் சொல்கிறது. எவ்வளோ நேரம் இந்த முடிஞ்சு போன விஷயம் நடந்து போன. சிலருக்கு எதிர்கால பயம். அப்படி நான் என்னுடைய நேரத்தில் பார்க்கும் பொழுது எவ்வளோ நேரம் பாபா நினைவு செய்யண்டு உங்களை நேர்மையாக பார்த்து கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு எது இருக்குது, எது உங்களை அந்த பக்கம் மாற்றுது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை என்ன செய்யணும்? பாபான்ட்ட அதை நாங்கள் கொடுத்துட்டு மாற்றத்தை ஏற்படுத்தணும். படிப்படியாக எங்களுடைய சரீரம் முதலாவது, சரீரத்தில் ஏற்படுற பற்று தான் எல்லாத்துக்கும் உரிய எல்லா பற்றையும் எங்களுக்கு கொண்டு வந்தது. அப்போ அதெல்லாம் பாபா சொல்கிறார், ஏன் நான் இருக்கிறேன்னுடா எனக்கு எது அதில் இருந்து கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேன், 3 உறவு முறையை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். தந்தை, ஆசிரியர், சத்குரு. தந்தை என்ன கொடுக்குறாரு? சொத்து. வேற பராமரிப்பு. வேற சந்தையாக இருந்து பாபா எங்களுக்கு என்ன செய்கிறாரு? எங்களுக்கு வழிகாட்டல் கொடுக்குறார். அது செய்யாதீங்க, இது செய்யுங்க. பாதுகாப்பு கொடுக்குறார். பாதுகாப்பு அவர் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு ஏற்படுத்தனே. பாபாவுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்குது. நினைவில் இருந்து நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், தந்தை வழிகாட்டல். மற்றது ஆஸ்தி, சொத்து, எல்லா சொத்து என்ன உங்களுக்கு நற்பண்புகள், தெய்வீக குணங்கள். டீச்சராக இருந்து
என்ன சிட எழுச்சில் இருந்தவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேற படிப்பித்தல் ஞானம் கொடுக்குறார். ஞானம் என்ன செய்து அறியாமல் இருந்தவங்களை விடுவிக்குது. எங்களுக்கு புதுசான ஒரு வாழ்க்கை தாராரு. படிப்பித்தலின் மூலம் உங்களுக்கு பிறப்பு கொடுக்குறாரு. அப்படி தானே? அதனால தான் நான் பாபா தன்னை அப்பான்னு சொன்னார். வேற நீங்கள் படிக்கிறதன் மூலம் உங்களுக்கு வருமானத்துக்கான வழியை காட்டி விடுறார். ஒரு ஆள் படித்தா தான் அவரால் உழைக்க முடியும். படித்தா தான் உங்களுக்கு வருமானத்தையும் வந்தவர் கொடுக்குறார். வேறு 21 படிக்கு எங்களுக்கு சந்தோஷத்துக்கான பாதையை வந்தங்களுக்கு காட்டுறாரு. மற்றது எங்களுக்கு தவறு செய்கிறதுல இருந்து எங்களை விடுவிக்கிறார். முக்கியம் இந்த படிப்பத்தில் எங்களை என்ன செய்யுது, மேலும் எங்களை தவறு செய்கிறதுல இருந்து எங்களை விடுவிக்கிறார். இன்னும் மேலதிகமாக நாங்கள் பாவம் செய்யாமல் எங்களை காப்பாற்றுறார். அது ரொம்ப முக்கியம் தானே. தெரியாதானே முந்தைய எங்களுக்கு எது சரி எது பிள்ளையாண்டு. சத்குரு ஆசீர்வாதம். சத்குரு எங்களுக்கு எப்பயுமே ஆசீர்வாதம் கொடுக்குறார். ஆனால் நாங்கள் சத்குருவுக்கும் சரீரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அசரீரி நாங்கள் அப்படி இருந்தால் தான் சத்குருவிடமிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பெற முடியும். பாபாவுடைய சத்குருடைய வழிகாட்டல் எல்லாம் பாபா சொன்னார், நீங்கள் உணர்ந்து விளங்கி கொள்ளுங்க. முறையில் சொல்ல நீங்கள் இப்போ இந்த உறவு முறையை உணர்ந்து ஆழமாக விளங்கி பாருங்கள். என்னத்துக்கு பாபா இப்படி சொல்லியிருக்கிறார். அதான் நாங்கள் சொன்னோம். பாபா ஏன் இந்த கருத்தை சொல்கிறாரு. ஆசிரியராக பாபா எனக்கு முரளி கருத்தில் நான் எழுதும் பொழுது பாபா டீச்சராக என்ன சொல்லியிருக்கிறார், தந்தை எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே அந்த முரளியிலேயே. இப்போ முரளி நீங்கள் கேட்குறீங்க, முரளியில் பாபா தந்தை என்ன சொல்லியிருக்கிறார், டீச்சராக என்ன சொல்லியிருக்கிறார், சத்குருவாக என்ன சொல்லியிருக்கிறார், இப்படி ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே நாங்கள் பிரித்து எழுதணும். இப்போ ஒரு ஆள் உங்களுக்கு இன்னொரு ஆள் உலகத்தில் ஆளுக்கு ஆள் ஒருந்தாடி இருப்பாங்க. அப்பா உண்டு, டீச்சர் உண்டு, சத்குரு உண்டு, அம்மா உண்டு, ஒரு முறை உண்டு. இப்போ நாங்கள் எல்லா கருத்தையும் நாங்கள் அவைக்கலைன்னு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த சந்தோஷத்தால் தான் அதை தேடி போகிறோம். அப்போ இந்த பாபாட இந்த முரளியிலேருந்து நாங்கள் இந்த உறவு முறை அனுபவம் செய்ய பழகினோம்னா என்ன நடக்கும்? அதான் பாபா புத்தி போகக்கூடாது. இதை வச்சு தான் நாங்கள் புத்தியை போகாமல் காப்பாற்றி எடுக்கலாம். எனக்கு நேரம் வந்துட்டாங்க. எத்தனை மணிக்கு முடிக்கிறது? 8 மணியா? வளமே 8 மணிக்கு முடிக்கிறது. ஓம் சாந்தி. இன்றைக்கி நீங்கள் முரளியில் தேடுங்க. ஒவ்வொரு கருத்துலேயும் பாபா என்னென்ன உறவு முறையில் எனக்கு தந்தை உறவு முறையில் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாரு, ஆசிரியர் உறவு முறையில் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாரு, சத்குருவில் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாரு, மதர் எல்லாம் இருக்குது. எல்லா உறவு முறையும் இருக்குது. ஆனால் ஒரு வசனத்தை வாசிக்க என்ன ஃபீலிங் உங்களுக்கு வருது, உணரும் பொழுது உங்களுக்கு உறவு முறை விளங்கும். அப்படி பிரித்து நீங்கள் எழுதி கொண்டு அந்த உணவு முறையை அனுபவம் செய்யுங்க. ஓகே, சாந்தி.